மத்திய கிழக்கில் நடைபெறும் போரானது தற்பொழுது கட்டுப்பாட்டை மீறிவிட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். எதற்காக அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் சொன்னா, தற்பொழுது இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரானது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னு சொல்லித்தான் அவர் இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். எதற்காகன்னு சொன்னா, அமெரிக்கா தற்பொழுது ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை அமெரிக்க இராணுவத்தினரை ஈரானை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. கடல் வழியாகவும் சரி, ஆகாய வழியாகவும் சரி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, ஈரான்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தீவினை கைப்பற்றுவதற்காக இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, அந்த முக்கியமான தீவு, அந்த தீவு ஏன் ஈரானுக்கு முக்கியம், அதை விட அந்த தீவு ஏன் அமெரிக்காவுக்கு முக்கியம், இதுவரைக்கும் அந்த தீவு மீது எத்தனை போர்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த தீவுல அப்படி என்ன விஷயம் இருக்குது என்பது தொடர்பான விடயங்களை தான் இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா, அமெரிக்கா ஈரானோட சண்டை பிடிச்சு இப்ப கிட்டத்தட்ட அமெரிக்கா தோக்குற நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஈரானை அமெரிக்காவால ஒன்றும் செய்யலாம இருக்குன்னு சொல்லலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பெரிய அளவிலான தாக்குதலை ஈரான் மேல மேற்கொண்டாங்க. ஆனா அதற்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீதும் சரி, இஸ்ரேல் மீதும் சரி பெரிய அளவிலான தாக்குதலை தற்பொழுது மேற்கொண்டு வராங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா, ட்ரம்ப் அவர்கள் 5 நாட்களுக்கு நாங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லிச்சு தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருக்காங்க. அந்த 5 நாட்களுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்கா தரப்புல அளவுக்கு அதிகமான ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரை கடல் வழியாகவும் சரி, பெரிய பெரிய போர் கப்பல்களையும் சரி, பெரிய பெரிய போர் விமானங்களையும் சரி ஈரானை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. எதற்காகன்னு சொன்னா, ஈரான்ல இருக்கிற அந்த முக்கியமான தீவினை கைப்பற்றுவதற்காக. அந்த முக்கியமான தீவு எதுன்னு சொன்னா, கார்க் தீவுன்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த தீவு. அந்த தீவு தான் ஈரானினுடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம். அந்த தீவு இல்லாட்டி ஈரானுடைய பொருளாதாரமே விழுந்துடும். ஈரானினுடைய 90% வளங்கள், 90% பொருளாதாரம் எல்லாம் அந்த தீவுல தான் இருக்கின்றன்னு சொல்லலாம். அந்த தீவினை கைப்பற்றினால் மொத்த ஈரானையும் கட்டுப்படுத்த முடியும். அந்த தீவினை கைப்பற்றாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை ஈரானிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது, ஈரானினை கொண்டோருக்குள்ள கொண்டு வர முடியாது என்று அமெரிக்காவுக்கு தெரிஞ்சபடினால அந்த தீவினை கைப்பற்றுவதற்காக தற்பொழுது அடுத்த கட்ட நகர்வினை அமெரிக்கா எடுத்திருக்காங்க. ரைட், அந்த தீவுல அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா, அந்த தீவு எங்க இருக்குது, அந்த தீவோட அமைவிடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஈரானுக்கு தெற்குல அமைஞ்சிருக்குது. இதை பார்த்தோம்னு சொன்னா, பெர்ஷியன் வளைகுடாவில அமைஞ்சிருக்குது இந்த தீவானது. இந்த தீவை பார்த்தோம்னு சொன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸுக்கு அருகில, அதாவது உலகத்துல மிக முக்கியமான கடல் பாதைகளில் ஒன்றான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸுக்கு மிக அருகிலே இருக்கிற தீவு தான் இந்த தீவானது. இந்த தீவினுடைய இருப்பிடம் உலகத்தில் எடுத்து பார்த்தோம்னு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாகும். இதனாலதான் அமெரிக்கா தற்பொழுது இந்த தீவினை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. சரி, இந்த தீவு இருக்கிற இடம் மட்டும்தான் முக்கியமான இடமா? இந்த தீவுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஈரானினுடைய 90% மேற்பட்ட எண்ணெய் இங்க இருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. உலக சந்தையில மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு தீவு இந்த தீவாகும். இந்த தீவை பார்த்தோம்னு சொன்னா, மிகப்பெரிய அளவிலான, உலகத்துல மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் சேமிப்பு தொட்டிகள் இந்த தீவுல இருக்கின்றது. இந்த தீவு இல்லை என்று சொன்னா ஈரான் பொருளாதாரமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இந்த தீவு அமெரிக்கா கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்னா ஈரானுக்கு அமெரிக்காவிட்ட சரணடைகிறத தவிர வேற எந்த வழியுமே இல்லை. ஏன்னு சொன்னா, ஈரானினுடைய மிக முக்கியமான பொருளாதாரம், ஈரானினுடைய 90% எண்ணெய்கள் இந்த தீவில இருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த போர் ஆரம்பிச்சது எதுக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த எண்ணெய்க்காக தான். ஆனா ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை தங்களோட கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறதால அமெரிக்கா வேற வழி இல்லாம இருக்கிறாங்க. தற்பொழுது அமெரிக்கா இந்த தீவினை கைப்பற்றுமாக இருந்தால் ஈரான் அமெரிக்காவிடம் சரணடைய தான் வேணும். சரி, இந்த தீவுக்கு இப்ப அமெரிக்கா மட்டும்தான் சண்டை போடுறாங்களா? இந்த தீவை கைப்பற்றுறதுக்கு அமெரிக்கா மட்டும்தான் முயற்சி செய்யறாங்களா? இதுக்கு முன்னும் இந்த தீவில் எந்த விதமான தாக்குதலும் நடைபெறவில்லைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அப்படி இல்லை. இந்த தீவு மீது ஏற்கனவே போர் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த தீவு மீது தாக்குதல்கள் நடைபெற்று தான் இருக்கின்றது. 1980ஆம் ஆண்டுல இருந்து 1988ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஈராக் போர்ல இந்த தீவு மீது பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடைபெற்று இருக்கின்றன. இந்த தீவை சுற்றி இருந்த நிறைய எண்ணெய் கப்பல்கள் மீது, இந்த தீவிலிருந்து நிறைய எண்ணெய் சேமிப்பு தொட்டிகள் மீது தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. நான் இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் இந்த தீவினை கைவிட்டதாக இல்லை. அது எல்லாத்தையும் திரும்ப மீள கட்டி அமைச்சு அந்த தீவினை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, ஈரானானது அந்த தீவினை மிகவும் அதி உச்ச பாதுகாப்புக்கு மத்தியில் வச்சிருக்காங்க. எதற்காகன்னு சொன்னா, அமெரிக்கா தான் காரணம். அமெரிக்கா இந்த தீவினை தாக்க தயாராகி விட்டாங்க, இந்த தீவினை கைப்பற்ற தயாராக விட்டாங்க. இதனாலதான் ஈரான் தற்பொழுது இந்த தீவினை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வச்சிருக்காங்க. இந்த தீவினை சுற்றி தற்பொழுது ஈரானானது நிறைய ஏவுகணை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் தன்னுடைய இராணுவத்தினை அந்த தீவினை சுற்றி பாதுகாப்புக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா, அந்த கடற்பகுதியில ஈரான் தன்னுடைய கடற்படையினை அனுப்பி வச்சிருக்காங்க அந்த தீவினை பாதுகாப்பதற்காக.
அமெரிக்காவினுடைய உண்மையான நோக்கம், இந்த தீவினை கைப்பற்றுவதற்குரிய உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னா ஈரானினுடைய எண்ணெய் வருமானத்தை முற்றாக நிப்பாட்டுவதாகும். அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையினை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வர வேண்டும் சொல்லி அமெரிக்காவுக்கு தற்பொழுது பெரிய தரடியாக வந்திருக்கிற அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த தீவினை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா தன்னுடைய ஆயத்த வேலைகளை வந்து செஞ்சிருக்காங்க. உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னா ஈரானினுடைய 90% எண்ணெய் ஏற்றுமதி இந்த தீவில இருந்து தான் போகுது. அதனால இந்த தீவினை கைப்பற்றினா ஈரான் அமெரிக்காவிடம் சரணடைவதை தவிர வேறு எந்த வழியுமே இல்லைன்னு அமெரிக்கா கண்டுபிடிச்சதால தற்பொழுது அந்த 5 நாட்கள் கால அவகாசத்தை ஈரானுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தன்னுடைய அளவுக்கு அதிகமான இராணுவத்தினையும் தன்னுடைய போர் விமானங்களையும் கப்பல்களையும் அந்த தீவினை நோக்கி தற்பொழுது அமெரிக்கா அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப அமெரிக்கா வந்து அந்த தீவினை நோக்கி தன்னுடைய இராணுவத்தை வந்து அனுப்புறாங்க. ஈரான் வந்து அந்த தீவினை வந்து பாதுகாக்கிறாங்க. ஈரான் அந்த தீவினை பாதுகாக்கிறதோடு மட்டும் நிக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டாங்க. அதாவது என்னன்னு சொன்னா அமெரிக்கா அந்த தீவு மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் தன்னுடைய எதிரி நாடுகள் மீது பெரிய அளவிலான தாக்குதல்களை வந்து மேற்கொள்ளும், தன்னுடைய எதிரி நாடுகளுடைய முக்கிய கட்டமைப்புகள் வந்து தகர்க்கப்படும் சொல்லி ஈரான் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, இப்ப பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுக்கு வேற வழி எதுவுமே இல்லாம அந்த தீவினை வந்து கார்க் தீவினை வந்து கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. சரி, அந்த நடவடிக்கையை மட்டும்தான் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, வழமை மாதிரியே அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்காங்க. ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹெர்மஸ் நீரிழிவு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் வந்து மூடப்பட்டிருக்கிறதால உலகத்துல திரும்பவும் இந்த எண்ணெய் விலையில் வந்து உயர ஆரம்பிச்சிருக்கின்றது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற நிறைய வரைய நாடுகள் வந்து பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியிருக்காங்க. அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொள்றாங்க. இங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னா லெபனான் நிலை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த போரினால உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளும் வறிய நாடுகளும் சரி, அந்த நாட்டில் இருக்கிற வறிய மக்களும் சரி பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்கா இந்த கார்க் தீவினை கைப்பற்ற போகின்றதா, இந்த கார்க் தீவோட இந்த போர் வந்து முடிய போகுதா, அல்லது இந்த போரானது 3ஆம் உலக போராக மாறப்போகின்றதா, உலகத்தினுடைய பொருளாதாரம் அதுல பாதாளத்துல விட போகுதா, உலகத்தில் இருக்கிற வரைய நாடுகள் பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சிக்க போறாங்களா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்களும் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.